தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 7 வண்ணான்குளம் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரியநாயகிபுரத்தில் இருந்து பாறைக்குளம் செல்லும் சாலையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத அதீத கனமழையால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து சுமார் 30,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கைலாசபுரம் பகுதியில் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள கார்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனையடுத்து கார்களை வெள்ள நீரில் இருந்து அப்புறப்படுத்தும் பணிகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். மேலும் தாமிரபரணி பாலம் மூழ்கியதால் மதுரையிலிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தச்சநல்லூர் வழியாக செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு ஆட்சியர் அலுவலகம், அரசு சுற்றுலா மாளிகை, கைலாசபுரம், மீனாட்சிபுரம், வண்ணார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. நெல்லை சந்திப்பில் உள்ள கடைகளின் தரைத்தளம் மூழ்கியதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. குறிப்பாக அரசு சுற்றுலா மாளிகையில் தண்ணீர் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கிறது.